வி வர் டூயிங் அந்த கம்பெனி ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஐபிஓ போகிற நிலைமைக்கு இருந்தோம். அப்போ தான் இந்த 2000 மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அந்த கிராஷ் ஆனதில் இந்த கம்பெனியும் 6 மாதத்துலேயே மூடிட்டாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டோம். எல்லாரும் மில்லியனர் போகிறோம் அந்த மாதிரி கனவுல தான் இருந்துட்டு வித்தின் நோ டைம் கனவு போயிடுச்சு. எனக்கு மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னா able to build a good team of people who எல்லாம் என்னை ஃபாலோ பண்ணினே போகிற மாதிரி எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த வெற்றி டீச் பண்ணது வந்து 1% வெற்றி கிடையாது. இட்ஸ் டீம் ஒர்க். இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா நெவர் எவர் கிவ் அப். மனசு தளரவே கூடாது. மேலையும் கீழையும் போக தான் போகும். என்னோட ஒன் ஆஃப் த ஸ்டார்ட் அப்பில் வந்து பண நெருக்கடி வரைச்ச எல்லாரும் எங்கள் என்டையர் கம்பெனி வந்து ஹேவ் சேலரியில் ஒர்க் பண்ணோம் ஒரு 4 months. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்பிரினர்ஸ் வந்து எவ்வளோ பணம் பண்ணுறோங்கிற மைண்ட் செட்டோடு ஆரம்பிக்கக்கூடாது. நான் நல்லா பிஸ்னஸ் பண்ண போகிறோம், எப்படி கம்பெனி பில்டப் பண்ணுறது, எப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறதுன்ற அந்த மைண்ட் செட்லேயே போயிட்டு இருந்தீங்கன்னா அட் ஒன் பாயிண்ட் உங்களுக்கு பணம் வரும். பட் பணத்தில் மட்டும் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா அண்ட் அந்த யூல் கெட் டிசப்பாயின்ட். Next 4 years என்னோட ஒர்க் பண்ணு, I will change the next 40 years for you. So you have to work hard. அந்த மைண்ட் செட்டோட ஆரம்பிச்சா தான் அது முடியும். கௌதமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருப்பது தொழிலதிபர் முரளி சுவாமிநாதன் அவர்கள். அமெரிக்காவில் வெற்றிகரமான தொழிலதிபராக இருக்கும் முரளி சுவாமிநாதன் அவர்களின் அனுபவம், வாழ்க்கை, தொழில் தொடங்க விரும்பும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஊக்கமும் தெளிவும் தரக்கூடியது. முரளி சுவாமிநாதன் அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அமெரிக்காங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரும் கனவு வந்து. ஸோ நீங்கள் அமெரிக்கா போகும்போது உங்களுக்கு என்ன விதமான கனவுகள் இருந்தது வந்து, என்ன விதமான சூழலில் நீங்கள் அமெரிக்கா போகணும்னு முடிவு எடுத்தீங்க அப்படிங்கிற சொல்லி. நான் ஃபஸ்ட்டு சூழ்நிலையில் ஆரம்பிக்கிறேன். நான் படித்தது வந்து இந்தியாவில் வந்து பிட்ஸ் பிலானிங்கிற காலேஜில் இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு சென்னைக்கு வந்து முதல்ல வந்து ஜாப் கம்ப்யூட்டரில் தான் ஜாப் எடுத்துட்டேன். அப்போலேருந்தே எனக்கு ஒரு மைண்ட் செட் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அமெரிக்காவில் போய் இன்னும் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போ வந்து மேல் படிப்புக்கு இந்தியாவில் அவ்வளோ காலேஜஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் அமெரிக்கா போய் படிக்கணும், படிச்சுட்டு திரும்பி வந்து இந்தியாவில் வேலை பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்டோடு தான் போனேன். பட் படிக்கணுங்கிற மெயின் இன்ட்ரெஸ்ட் தான் நான் அமெரிக்காவுக்கு போனது. அங்கே போய் படிச்சுட்டே இருக்கச்சே எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்தது மேல் படிக்கணும்னு. ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு போனேன். முடிச்சுட்டு அப்புறம் பிஹெச்டி வரை ஜாயின் பண்ணேன். பிஹெச்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்போவே நான் படிச்சுட்டு இருந்தேன். 78, 80 நீங்கள் ஆமாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போவே நியூரல் நெட்ஒர்க்ஸுங்கிற டாப்பிக்கில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டயத்தில் எனக்கு பெல் லேப்ஸ்லேருந்து ஒன் ஆஃப் த அது pioneering research organization யூஎஸ்ல. பட் அந்த டயத்தில் ஒன் ஆஃப் த டாப் கம்பெனிஸ் டு ஒர்க் ஃபார். அங்கேருந்து ஒரு ஜாப் ஆஃபர் வந்தது. ஸோ அதை உடனே நான் அதை என்னோட ரெஃப்யூஸ் பண்ண முடியாமல் நான் பிஹெச்டியை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு அதை எடுத்துட்டேன். அந்த ஜாப் எடுத்துட்டேன். அந்த ஜாப் எடுத்துல தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்தது. அங்கேயே இருக்கலாம், கண்டினியூ பண்ணி நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அண்ட் நிறைய ரீசர்ச் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி சார், உங்களுக்கு திரும்ப இந்தியா வரணும்னு ஆசை இருந்தது, ஆனாலும் அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுங்கிறதுனால அங்கே கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சிங்க. ஆமாம். அப்போ என்ன மாதிரி சூழல் இந்தியாவில் இருந்தது வந்து பொதுவாக நீங்கள் படித்த படிப்புக்கான வாய்ப்புகள்? அப்போ இந்தியாவில் வந்து இந்த மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அப்போ இருந்த சூழ்நிலைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டாக இருக்கு இல்லையா. அப்போ வந்து ஒரு அந்த டயத்தில் வந்து பின்தங்கிய நாடு மாதிரி தான் இருந்தது. பட் எஜுகேஷன் எங்களுக்கு நல்ல எஜுகேஷன் இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சிது இந்தியாவில் அப்போது. பட் நான் எவ்ரிபடி எல்லாருக்கும் அந்த மாதிரி வேலை அந்த டயத்தில் அப்படி கிடைக்கல. இப்போ இருக்கிற அப்படி சூழ்நிலை இல்லை. அப்போ வந்து எல்லாரோட கனவுகளும் அமெரிக்கா போய் இல்லாட்டி யூரோப்பில் போய் வேலை பார்க்குறதுங்கிற கனவு தான் எங்கள் ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருக்குமே இருந்தது அந்த நேரத்தில். ஸோ நானும் ஒன் ஆஃப் தோஸ் கை டு வந்து அமெரிக்கா போகணுங்கிற இன்ட்ரெஸ்டோட இது பண்ணது தான். ஏன்னா ஜாப் மார்க்கெட் இல்லைங்கிறத விட ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிசர்ச் பண்ணி அப்புறம் தானே தொழில் ஆரம்பிக்கிறது, ஆண்டர்ப்ரினர்ஷிப், அந்த மாதிரி இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவ்வளோ இல்லவே இல்லை இந்தியாவில். நான் அமெரிக்காவில் போகிறச்சி அந்த மாதிரி ஜாஸ்தி கிடையாது. அந்த அப்போல்லாம் இப்போ ஃபேஸ்புக்கெலாம் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி அந்த டைம்லாம் அப்போல்லாம் வரல. அமெரிக்காலேயே இந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப் அப்போ அவ்வளோ இதாக ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் இந்த இன்ஜினியரிங் ஆண்டர்ப்ரினர்ஷிப்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அமெரிக்காலேயே.
அது மாதிரி நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணப்ப என்ன விதமான ஒர்க்குகள் இருந்தது உங்களுக்கு வந்து குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு நம்ம ஏஐ பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம், பட் அப்போவே நீங்கள் அதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ நான் வந்து பெல் லேப்ஸில் ஜாயின் பண்ணது ஃபஸ்ட்டு ஜாப் வந்து ஏஐ ஜாப் தான். ஏஐ ஜாபில் தான் ஜாயின் பண்ணேன். அதில் வந்து இப்போ வந்து அந்த சிப் லே அவுட் அந்த சிப்ஸ் எல்லாம் இப்போ இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் வந்து ஒரு ஏஐ சிப்ஸ் மாதிரி ஒரு பில்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அது அந்த டயத்தில் தான் சாஃப்ட்வேர் ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டேஜ் மாறிச்சு. அந்த டயத்தில் தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் ப்ரோக்ராமிங்னா கோபால் ஃபோட்டான்ங்கிற லாங்குவேஜ் தான் இருந்தது. அப்போ தான் பெல் லேப்ஸில் தான் யூனிக்ஸ் அண்ட் சி லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்க. அந்த சி லாங்குவேஜில் தான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ங்கிறது பிகேம் வெரி ஃபேமஸ். ஸோ நான் உடனே அது ஐ சா தட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சுட்டு உடனே நான் சாஃப்ட்வேருக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஏஐ சர்க்கியூட் லேஅவுட்லேருந்து சாஃப்ட்வேருக்கு ஸ்விட்ச் பண்ணி நான் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த டயத்தில் மெயின்லி அந்த நான் ஒர்க் பண்ணது கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த ஸ்விட்ச் இது இந்த காலத்தில் அது பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச் அப்படி பிபிஎக்ஸ் அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டயத்தில். ஸோ சாஃப்ட்வேர் ஆப்பர்ச்சுனிட்டி 90s தான் இட் பிகேம் வெரி ப்ரெவலண்ட் வித் பிகேம் வேர்ல்டு வைல்டாக ஃபேமஸ் ஆயிடுச்சு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த டைமில். எப்போ சார் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து தொழில் தொடங்கலான்னு முடிவு பண்ணுறீங்க, வந்து எப்போ அதை முடிவு எடுத்தீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு பில்ட் பண்ணணும்னு தான் பிடிக்கும். ஸோ சின்ன வயசுலேயே நான் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்கேன், ஸ்டீரியோ சிஸ்டம் இங்கே இருக்கச்சே அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே போய் இந்த மாதிரி தானே நிறைய படிச்சுட்டு ஏதாவது நானே பண்ணலாம், சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணலாம், அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஐடியா வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டயத்தில் தான் நான் இந்த 90s தான் இந்த அமெரிக்காலேயும் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. பிரபல கம்பெனின்னா சிஸ்கோ சிஸ்டம்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. அது பிகேம் வெரி ஃபேமஸ். அது ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பிச்சு அது பிகேம் எ வெரி பப்ளிக் கம்பெனி. ஸோ லாட் ஆஃப் சிக்னல்ஸ் இந்த மாதிரி கிடைச்சிது. இந்த மாதிரி இட் இஸ் வி கேன் நீங்களே ஒரு கம்பெனி ஆரம்பித்து இது பண்ண முடியும்னு இந்த விசி இண்டஸ்ட்ரி இந்த பணம் கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் அப்போ தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் இட். சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்ட்டு ஐ ஸ்டார்டட் டேக்கிங் த ரிஸ்க். ஏன்னா என்னோட ஒய்ஃப் வந்து டாக்டராக இருந்தாங்க. ஸோ அதனால ஒருத்தர் ஸ்டேபிள் சேலரி இருந்ததுனால நான் வாஸ் ரெடி டு டேக் அ ரிஸ்க் அண்ட் தென் ட்ரை சம்திங் நியூ ஆன் மை ஓன். ஸோ ஒன் ஆஃப் தி முக்கியத்துவம் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு வந்து you should be able to live on the Englishல சொன்னா peanut butter and sandwichல you should be able to live. Comfortable life இருக்க முடியாது இனிஷியலா. You have to work hard. ஒர்க் பண்ணீங்கன்னா there is an opportunity to make it big. அந்த மைண்ட் செட்டில் நான் இறங்கிட்டேன். ஐம் ரெடி டு டூ தட். ஈவன் தோ கொஞ்சம் கம்ஃபர்ட்டை விட்டுட்டு போகணும், கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஐ வாண்ட் கெட் பேக் இன்டு கொஞ்சம் டிஃபிகல்ட் ஜோன். ஐ வாஸ் ரெடி டு டூ தட். ஐ வாஸ் ரெடி டு டேக் ரிஸ்க். பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம் வந்து. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறவங்களோட உறவினர்கள் குடும்பத்தில் வந்து அவங்க எதை எப்படி எதிர்கொண்டுக்கிட்டாங்க? என்னோட ஃபேமிலியில் நான் ஒருத்தன் தான் அந்த மாதிரி இதில் போனது, ஆண்டர்பிரினர்ஷிப்பில் போனது. பிகாஸ் ஐம் பிகினிங்லேருந்தே நான் சொல்கிறாப்புல எனக்கு வந்து ஐ லைக் டு டேக். ஸோ என்னோட ஃபேமிலியில் மை சிஸ்டர் அண்ட் பிரதர் எல்லாம் காலேஜ் இன்ஜினியரிங் தான் படித்தாங்க, இல்லை தமிழ்நாட்டிலே இருந்தாங்க. நான் ஒருத்தன் தான் பிலானி டெல்லி தாண்டி போய் படித்தது. ஸோ அப்போலேருந்தே என்னோட மைண்ட் செட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் தான். ஸோ அவங்க என்கரேஜ் தான் பண்ணாங்க. ஏன்னா பிகாஸ் ஐம் ஆல்வேஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால ட்ரை பண்ணேன். அண்ட் ஒய்ஃபும் சப்போர்ட் பண்ணாங்க, ட்ரை பண்ணுங்க, யூ கேன் டூ வெல். பட் எல்லாமே உடனே சக்ஸஸ் ஆகிடாது. ஐ ஹேட் ஃபெயில்யூர்ஸும் இருந்தது. எனக்கு ஃபெயில்யூர்லேருந்து லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் சக்ஸஸ் ஆச்சு. உங்களோட அந்த முதல் தொழில் முயற்சி பற்றி சொல்ல முடியுமா சார்? எப்படி இருந்தது உங்களுக்கு? என்ன விதமான சவால்கள் இருந்தது வந்து? ஸோ முதல் தொழில் வந்து எனக்கு வந்து பெல் லேப்ஸ்லேருந்து வெளியில் போனது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் அப் தான் ஜாயின் பண்ணேன். அந்த ஸ்டார்ட் அப் வந்து தேவர் ஆல்ரெடி ஒரு 3 years நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்னை ஹையர் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஹையர் பண்ணாங்க. பிகாஸ் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நீ அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹையர் பண்ணாங்க. வி வர் டூயிங் அந்த கம்பெனி ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. வி வர் டூயிங் ஐபிஓ போகிற நிலைமைக்கு இருந்தோம். அப்போ தான் இந்த 2000 மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அந்த கிராஷ் ஆனதில் இந்த கம்பெனியும் ஷட் டவுன் 6 மாதத்துலேயே மூடிட்டாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டோம். ஈவன் தோ வி வர் டூயிங் வெரி ஐபிஓ போகிற நிலைமையில இருந்துட்டு வித்தின் 6 months வி கேம் டவுன் வித் நத்திங்.
எல்லாரும் மில்லியனர் போகிறோம் அந்த மாதிரி கனவுல தான் இருந்துட்டு வித்தின் நோ டைம் கனவு போயிடுச்சு. அது பிக்கஸ்ட் லெசன். இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் வந்து இஸ் நாட் ஈஸி. வந்து 7 in 10,000 ஸ்டார்ட் அப் தான் இஸ் சக்ஸஸ்ஃபுல். அதுதான் நான் டிபிக்கல் சக்ஸஸ் ரேட் வந்து 7 in 10,000 ஸ்டார்ட் அப் ஆர் சக்ஸஸ்ஃபுல். ஸோ 10,000 கம்பெனிக்கு 7 கம்பெனி 7 கம்பெனி தான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸ்டார்ட் அப்ல. ஸோ இது வந்து நான் செவரல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நல்ல ரைட் டீம் இருக்கணும், ரைட் மார்க்கெட் இருக்கணும், அண்ட் தென் யூ ஹேவ் த ரைட் ப்ராடக்ட் ஐடியா. இந்த 3 காம்பினேஷன் கரெக்டாக வந்தால் தான் யூ ஹேவ் அ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப். இதெல்லாம் இந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் இது எக்கானமிக் கண்டிஷன் அதெல்லாம் வேற இருக்கு. அதெல்லாம் எல்லாம் ஒர்த்து போனால் தான் ஸ்டார்ட் அப் வில் மேக்கம் அந்த சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். ஸோ தட் ரிஸ்க் எனக்கு மைண்டில் இருந்தது. எல்லாம் எவ்ரிதிங் கேனாட் பி இது. பட் ஐ டிட் எனக்கு கிவ் அப் பண்ணுற மனசு கிடையாது. ஐ வாண்ட் டு ஒர்க் ஹார்டர் அண்ட் ட்ரை மோர். ஸோ அதனால இது ஃபர்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் அகெயின் ஜாயின் அந்த ஸ்டார்ட் அப். ஏர்லி எம்ப்ளாயியை ஜாயின் பண்ணி அந்த ஸ்டார்ட் அப்லேயும் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். அந்த ஸ்டார்ட் அப்பை வந்து வி சோல்ட் இட் டு அனதர் ஸ்டார்ட் அப் அந்த டயத்தில். ஸோ தட் இட் பிகேம் மச் பிகர் கம்பெனி. அந்த அதர் கம்பெனி வந்து சிஸ்கோ வாங்கினாங்க எங்கள் கம்பெனியை. ஸோ அதில் தான் ஐ வுட் சே மை ஃபர்ஸ்ட் இஃப் யூ கிரிக்கெட் அனாலிசிஸில் ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி அதுதான். ஐ வுட் சே சிஸ்கோ பையிங் அவர் கம்பெனி வாஸ் த பிகர் திங். அந்த சிஸ்கோ முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஐ ஹேட் மோர் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்னொரு ஸ்டார்ட் அப்பில் வந்து நம்பர் 6th எம்ப்ளாயியை ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனி வென்ட் டு ஐபிஓ ஆகி அண்ட் தென் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிட் ஆச்சு. பட் லாஸ்ட் 25 years-ஆக ஒன்லி டூயிங் ஸ்டார்ட் அப்ஸ். இந்த பிக் கம்பெனி இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. சின்ன கம்பெனினா நாங்கள் நம்மளே எல்லாம் பண்ணலாம், நம்மளே மேனேஜ் பண்ணலாம், அண்ட் ஸ்பெண்டும் கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் உங்கள் கையில் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் இஃப் யூ ஆர் இன் அ பொசிஷன், அந்த கரெக்ட் பொசிஷனில் இருந்தீங்கன்னா யூல் பி ஏபிள் டு டூ மேஜிக். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரும் கனவுகளோட வந்து உங்களோட முதல் தொழில் முயற்சி ஒரு பெரும் சக்ஸஸில் வரும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு ஃபெயிலியர் வருது வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு மனநிலை? அப்போ அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபெயிலியர் வந்து எனக்கு இந்த கம்பெனி மூடணும் இல்லையா, மூடுறச்சே எல்லாருக்கும் இந்த பிங்க் ஸ்லிப்பாங்க. அது எங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிடைச்சது அதான். இது அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. பட் எனக்கு என்ன லக்கிலின்னா எனக்கு வந்து என்னோட ப்ரொஃபைல் அண்ட் இதெல்லாம் நல்லா இருந்ததுனால இந்த கம்பெனி ஷட் டவுன்னு தெரிஞ்ச உடனே இன்னொரு ஸ்டார்ட் அப் வந்து ஆஸ்க் மீ டு கம் அண்ட் ஜாயின் தம். உடனே என்ன எங்களோட வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐ ஹேவ் அனதர் ஸ்டார்ட் அப் டு கோ டு. பட் ஈவன் மனசுல வந்து இந்த மாதிரி வி ஆர் கோயிங் டு ரொம்ப நல்லா பண்ண போறோம்னு நினச்சிட்டு உடனே இந்த 6 months அப்படி போனது வந்து வாஸ் அ வெரி பிக் டிசப்பாயின்மெண்ட். நாட் ஒன்லி எனக்கு கூட இருந்த எல்லா ஒர்க் பண்ண எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் ஒரு 300 people இருந்தோம். எல்லாருக்கும் இட் வாஸ் அ ஷாக், பிக் ஷாக். அது மாதிரி அது வந்து உங்களுக்கு கற்ற பாடம்னா என்ன சொல்லுவீங்க? நான் எல்லாமே சொல்லுவேன், ஈஸி பட்டன் கிடையாது லைஃப்ல. இட்ஸ் எவ்ரிதிங், இட் இஸ் கோயிங் டு டேக் டைம். அண்ட் இந்த ஸ்டார்ட் அப் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆச்சு. என்னோட 300 பேர் இருந்தாங்க இல்லையா, நிறைய பேர் இனிமேல் ஸ்டார்ட் அப்பே வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. என்னோட ஆசை என்னன்னா, இல்லை எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஐ சா த க்ரோ. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து இது வந்து இந்த மார்க்கெட் கண்டிஷனால இது போச்சு. நான் சொன்னேன் இல்லையா, 3-4 கண்டிஷன் இருக்கணும். ஒன்று வந்து இந்த எக்கனாமிக் மார்க்கெட் கண்டிஷன் ஷுட் பி ரைட். அந்த டவுன் டு அந்த 2000 கிராஷ் ஆனதுனால எங்கள் கம்பெனி போச்சு. பட் எனக்கு ஆனால் தோணிச்சு, இதே பாத்தில் கண்டினியூ பண்ணால் ஒன் டே வில் பி சக்ஸஸ்ஃபுல். யூ ஹேவ் டு கம் அவுட் வித் த ரைட் ஐடியா அண்ட் யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். அந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா வி கேன் டூ இட். நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு வேலை, ஸ்டேபிள் வேலை மாதிரி எடுத்துக்காம திருப்பியும் ஸ்டார்ட் அப்லேயே போய் அந்த மாதிரி பண்ணேன். அது மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸை எப்போ பார்த்தீங்க? த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இந்த 2வது ஸ்டார்ட் அப்பில் வந்து தான் இட் வாஸ் என்னோட முயற்சினால அந்த ஸ்டார்ட் அப் வந்து ஆஃப்டர் 3 வருஷம் கழிச்சு இன்னொரு பெரிய ஸ்டார்ட் அப்போட மர்ஜ் பண்ணோம். ஆனால் அந்த பெரிய ஸ்டார்ட் அப்போட மர்ஜ் பண்ணுறச்சே எனக்கு தெரியும் அந்த ஸ்டார்ட் அப் வந்து இட்ஸ் அ வெரி யூனிக் கம்பெனி. இட் ஹாஸ் அந்த பொட்டென்ஷியல் டு மேக் குட்னு தோணிச்சு அப்போவே. அது தட் ஐ வுட் சா இட் அஸ் ஐ ஸ்கோர்ட் அ சிங்கிள் ரன் அப்படின்னு வச்சுக்கலாம். இது பெரிய கம்பெனி மாரி இன்னொரு ஸ்டார்ட் அப்போட மர்ஜ் பண்ணிட்டு, பட் ஸ்டில் ஐ வாண்ட் பி இன் ஸ்டார்ட் அப்லேயே இருக்கணும்னு நம்ம போய் தான் அந்த இதில் மர்ஜ் பண்ணோம். அதில் வந்து ஒரு 3 years கழிச்சு தென் வி சோல்ட் இட் டு சிஸ்கோ. ஐ வுட் சே அதுதான் முதல் வெற்றின்னு சொல்லலாம். வாய்ஸ் ஓவர் ஐபின்பாங்க. ஐபியில் வந்து டெலிஃபோன் கால்ஸ்லாம் ஐபி நெட்ஒர்க்கில் போகிறது வந்து அதான் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணுறது. அது நாங்கள் வந்து நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வந்து அது ரன் பண்ணுறதுக்கு பில் பண்ணோம். ஒரு ப்ரோட்டோகால் வந்து சிப்னு ஒரு ப்ரோட்டோகால் இருந்தது. அந்த கம்பெனி வந்து வி டெவலப்ட் சிப் ப்ரோட்டோகால்.
டு டூ த வாய்ஸ் ஓவர் ஐபி பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டோகால் பில்ட் பண்ணோம். அண்ட் வி வர் செல்லிங் இட் டு எல்லா நெட்வொர்க் கம்பெனிஸ்க்கும் விற்றோம். அப்போ ஏடிஎன்டி இருந்துச்சு, காம்காஸ்ட்னு இருந்தது, அந்த மாதிரி பிக் நெட்வொர்க் கம்பெனிஸ்க்கு நாங்கள் விற்றுதோம். அப்போ வந்து சிஸ்கோவா வந்து அவங்களும் அந்த கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. தே மெட்டர்ஸ் அந்த எங்களை பார்த்துட்டு அது அவங்க தே செட் திஸ் இஸ் a good opportunity for them because Cisco is a big company. they are not அவங்க வந்து எல்லா ஸ்பேஸ்லையும் இருக்க போகிறதில்ல. ஸோ தே wanted to get into our space, so they bought our company. சார் முதல்ல சொன்ன மாதிரி வந்து ஒரு தோல்விகள் நம்மளுக்கு ஒரு கற்றுத்தர பாடங்கள் மாதிரி வெற்றிகளும் நம்மளுக்கு சில பாடங்களை கற்றுத்தரும். ஸோ நீங்க சந்திச்ச வெற்றிகள் உங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்கள் என்னன்னு சொல்லுங்க. வெற்றிங்கிறது வந்து இட்ஸ் to me it's a stepping stone, ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் அனதர் இது வெஞ்சர் தான். எனக்கு வந்து மோர் தேன் த பணம் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டூயிங் அது என்னது இன்னோவேஷன் அண்ட் குட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எல்லா நல்ல ஆட்களோட வேலை பார்க்குறது, அதுதான் எனக்கு மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் போன கம்பெனிஸ் எல்லாம் என்னோட கூட இருந்தவங்க எல்லாம் என்னோடய வந்துட்டு இருப்பாங்க. ஸோ என்னால் எனக்கு மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னா able to build a good team and good team of people who எல்லாம் என்னை ஃபாலோ பண்ணினே போகிற மாதிரி எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அதை லெவரேஜ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைமும் ஒரு சக்ஸஸ் ஆச்சு, ஐ வாண்டட் டு மூவ் டு தி நெக்ஸ்ட் சக்ஸஸ். அந்த டீம் எடுத்துகிட்டு போய் அவங்களும் என்னோட சக்ஸஸ் வரப்பில் அந்த மைண்ட் செட்டோட தான் போகிறது. ஸோ இந்த வெற்றி டீச் பண்ணது வந்து 1% வெற்றி கிடையாது. இட்ஸ் a team work. So no single person can build a successful company. To me it's because of the team nala da the company is built ங்கிற mindset, and 100% I'm aligned with that. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கங்கறத சொல்ல முடியுமா? நான் இப்போ வந்து ஒரு CEO இன்னொரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் சிஇஓவாக இருக்கேன். அது வந்து நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி கம்பெனி வந்து ஐபிஓ ஆச்சு. ஐபிஓ ஆகிட்டு நான் ரிட்டையர் ஆக போகிறேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இன்னொரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஐடியா பண்ணி ஸ்டார்ட் அப் பண்ணோம். அந்த ஸ்டார்ட் அப் வந்து 3 வருஷம் கழிச்சு இப்போ அந்த டாடா கம்யூனிகேஷன் இந்தியாவில் இருக்கிற கம்பெனி மெஜாரிட்டி ஸ்டேக் எங்கள் கம்பெனியில் வாங்கியிருக்காங்க. அது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். ஏன்னா நாங்கள் வந்து ஏஐல தான் ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டாட்டா அவங்க வந்து ஏஐல அவங்களும் ஏஐல ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ நிறைய சினர்ஜி இருக்கிறதுனால தே டுக் அ மெஜாரிட்டி ஸ்டேக் இன் அஸ். ஸோ என்னோட முதல் கேரியர் வந்து இந்தியன் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன். கம்பெனி ஐசிஐஎம்னு அந்த டயத்தில் கம்ப்யூட்டர் கம்பெனி. இப்போலாம் நீ முடிச்சுட்டு ஒரு வருஷம் ஒர்க் பண்ணேன். என்னோட இது போகிற இதுபடி என்னோட கடைசி ஜாபும் ஒரு இந்தியன் கம்பெனியில் தான் முடியும்னு நினைக்கிறேன். இந்த டாடா கம்யூனிகேஷன்ஸ் தான் முடியும். சார் நீங்கள் இந்த சொன்னீங்க வந்து இந்த ரிட்டையர் ஆகலாம்னு நினச்சிருந்தீங்க, ஆனால் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சர் இருக்குது வந்து எவ்வளோ சீக்கிரம் ரிட்டையர் ஆகுமோ அவ்வளோ சீக்கிரம் பணத்தை சேர்த்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ரிட்டையர் ஆகி லைஃபை என்ஜாய் பண்ணுறதுன்னு சிலர் இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் ரிட்டையர்மெண்ட் வந்து ஓவர் ஸ்டேட்டுன்னு தோன்றுறது. ஐ திங்க் என்னோட மைண்ட் செட் படி எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக முடியாது. எதிர் இந்த ஸ்டார்ட் அப் முடிச்சுட்டு இன்னொரு ஸ்டார்ட் அப் ஹெல்ப் பண்ணுறது, மென்டர் பண்ணுறது, மீதி ஸ்டார்ட் அப்ஸ் அட்வைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ரோலில் தான் இது கண்டினியூஸாக இருந்துகிட்ருப்பேன். எனக்கு வந்து வீட்லேயே உட்காந்துருக்கிற மைண்ட் செட், அந்த பணத்தை என்ஜாய் பண்ணுற மைண்ட் செட் கிடையாது. பணம் கிடைச்சாலும் என்னோட ஹோப் வந்து நிறைய தான தர்மம் பண்ணணும், பணத்தை வச்சுட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்கும். உங்களோட தொழில் வாழ்க்கையில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்னா ஏதாச்சும்? ஸ்டார்ட் அப் என்ட்ரி பண்ணுறது தான் என் மை டேர்னிங் பாயிண்ட். அது வரைக்கும் நான் வந்து பெல் லேப்ஸ் பெரிய கம்பெனி, அது அந்த டயத்தில் பெல் லேப்ஸில் வந்து 3 லட்சம் எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி பெரிய கம்பெனி, நல்ல கம்ஃபர்டபுள் ஜாப், 9 to 5 ஜாப், அந்த மாதிரி ஜாபில் தான் இருந்தது. பட் அந்த ஸ்டார்ட் அப் 1998 தான் அந்த ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணது. அதுதான் டேர்னிங் பாயிண்ட். அதுலேருந்து நான் பெரிய கம்பெனிக்கே நான் போகல, ஸ்டார்ட் அப்லேயே இருந்தேன். தட் இஸ் த டேர்னிங் பாயிண்ட். பிகாஸ் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால எனக்கு இது முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சுன்னா முன்னாடியே ஆரம்பிச்சிருப்பேன் ஸ்டார்ட் அப். அது மாதிரி நீங்கள் தொழில் ஒன்றுனா முயற்சிகள் பண்ண உங்களுக்கு அது நிறைய பாடங்களை கற்றுத்தருது அப்படின்னு சொன்னீங்களா சார்? இது வந்து உங்களோட சிந்தனை முறையை மாற்றிச்சா வந்து எப்படி அணுகிறது, தொழில் அணுகிறது அப்படிங்கிறது? 90% சக்ஸஸ் comes from the people you work with. Okay, if you have the நீங்கள் நல்ல பீப்புள் உங்கள் டீமில் இருந்தாங்கன்னா your team will be mindset, your project is going to be successful. That is one பெரிய லேர்னிங் ஐ ஹேட். பாடம் எனக்கு அது தெரிஞ்சுது. அதனால என்னோட எல்லா இதுலேயும் ஐ ஆல்வேஸ் கெட் டு ஹாவ் அந்த வந்து நல்ல டீமை பிக் பண்ணுறது, அது ஒரு பிக்கஸ்ட் பாடம்.
ரெண்டாவது வந்து அது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கன்னா நெவர் எவர் கிவ் அப். மனசு தளரவே கூடாது. மேலையும் கீழையும் போக தான் போகும். அந்த டயத்துல நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்களோ, எப்படி சர்வை பண்றீங்களோ அதுதான் இம்பார்ட்டன்ட். என்னோட ஒன் ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து பண நெருக்கடி வரைச்ச எல்லாரும் எங்க என்டையர் கம்பெனி வந்து ஹாஃப் சேலரியில ஒர்க் பண்ணோம் ஒரு 4 மந்த்ஸ். அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் மைண்ட் செட் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துன்னா தென் யூ கேன் பிகம் சக்ஸஸ்ஃபுல். கிவ் அப் பண்ணிட்டோம்னா தென் there is no hope for us to be successful in start. வெரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கணும். தளரக்கூடாது. நிறைய தொழில்கள் பண்ணி இப்போ உங்களுக்கு நிறைய ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் இந்த அனுபவங்கள் இருந்திருக்காது. ஸோ இப்போ திரும்பி பார்க்கும்போது ஸோ அப்போ நம்ம இந்த விஷயத்த பண்ணியிருந்திருக்கலாம், தவறப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது நிறைய அது மாதிரி நிறைய தோணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அது பண்ணியிருக்கலாமா? எனக்கு என்ன நிறைய ஐடியா இருந்தது. அந்த ஐடியா அந்த அப்ளை பண்ணியிருந்தேன்னா இப்போ வாட்ஸ்அப்னு வந்திருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடியே நான் யோசிச்சு வச்ச ஐடியா அந்த மாதிரி பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அதை விட்டுட்டேன். அந்த டயத்தில் எனக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ. அப்போ அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் தோணிச்சு. முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கணும். அந்த அந்த ஐடியாலாம் இருந்துச்சு, பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. குரூப்பாக கம்யூனிகேஷன் பண்ணணுங்கிற ஐடியா தான் அந்த ஐடியா அப்போவே இருந்தது. பட் அந்த டயத்தில் இப்போ டெக்னாலஜி கிடையாது. மொபைலெல்லாம் ஃபோன்ஸ்லாம் அப்படி இல்லை. அண்ட் எஸ்எம்எஸ் தான் அப்போ ஒன்லி மெத்தட். அப்புறம் எஸ்எம்எஸ் இருந்தது. அப்புறம் வேப்னு ஒன்று இருந்தது. அது 2 டெக்னாலஜி தான். இந்த இன்டர்நெட்டே கிடையாது அப்போ அந்த டயத்தில். ஸோ அதனால லிட்டில் பிட் அஹெட் ஆஃப் த டைம். பட் த ஐடியா அப்போவே இது ஆரம்பிச்சு ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தேன்னா இதில் இந்த ஏரியாவில் வந்திருக்கலாமோன்னு தோணிச்சு எனக்கு. பட் ஏன்னா எல்லாத்துக்குமே நான் சொல்றது வந்து the stars have to be aligned இல்லையா? ஏதாவது ஒரு தருணம் வரணும், நல்ல தருணம் வரணும். அது எனக்கு வரல, அந்த டயத்தில் வரலன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அது மாதிரி வேற ஐடியாஸ் எதுவாவது வந்து நீங்கள் இது பண்ணலாம் நினைச்சி பண்ணாமல் விட்டதை வந்து இப்போ திரும்பி பார்க்கும்போது நம்ம பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது? 1-2 ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வந்து ஃபர்ஸ்ட் பென் கம்ப்யூட்டிங்னு அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. எல்லாம் நோட்ஸ் எல்லாம் பென்லேயே எழுதுறாப்லையே லேப்டாப்லேயே எழுதுறாப்ல. வெரி ஏர்லி ஸ்டேஜ் அது. அதுக்கப்புறம் தான் ஐபேட்லாம் வந்தது. ஐபேடுக்கெல்லாம் முன்னாடி அது 1995 நினைக்கிறேன். அப்போல்லாம் ஐபேட்லாம் கிடையாது. அப்போ வந்து AT&Tலேருந்து ஒரு கோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு வந்து அந்த பென்னில் இது பண்ணுறது. என்னோட ஐடியா வந்து இந்த டாக்டர்ஸ்க்கெல்லாம் இந்த டிக்டேட் பண்ணுறதுக்குலாம் நோட்ஸ் எல்லாம் இந்த இதுலேயே எடுக்கலாம், அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பித்தோம். அப்போ வந்து எங்கிட்ட கேபிட்டல் கிடையாது. அப்போ இந்த விசிஸும் இந்த மாதிரி அவ்வளோ பரவாயில்ல கிடையாது. பட் நானே ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதை வந்து நான் ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியல. பட் அதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருந்து பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஈவன் இந்த மொபைல் டிவைசஸ்லாம் வர ஆரம்பிச்சு, அந்த நோட்ஸ் டேக்கிங் அதெல்லாம் வர ஆரம்பிச்சது. அது பிகேம் வெரி ஃபேமஸ். அது அந்த மாதிரி ஆயிருக்கிறதுக்கும் சான்ஸ் இருந்திருக்கு. அதையும் மிஸ் பண்ணிட்டோம் அந்த டைத்தில். இவ்வளோ வருஷ பயணத்தில் வந்து ஒரு தொழில்னா என்ன அப்படிங்கிற சொந்தமான உங்கள் அனுபவத்தில் அடிப்படையில் சொல்ல முடியுமா? எனக்கு வந்து பிஸ்னஸ்ங்கிறது பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலி ஆர் சேம் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ரைட். எவ்ரி எம்ப்ளாயி வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். ரைட். அந்த if the business is successful, family will be successful. Right. If the family is happy, the business is going to be successful. So most important thing வந்து if you keep your employees and your family happy, the business will be successful. And the concept of a businessங்கிறது வந்து if you think about startup, the main thing is for you to build up our product, build பண்ணி அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த அடாப்ட் பண்ணி இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்பிரினர்ஸ் வந்து எவ்வளோ பணம் பண்ணுறோங்கிற மைண்ட் செட்டோடு ஆரம்பிக்கக்கூடாது. நான் நல்லா பிஸ்னஸ் பண்ண போகிறோம், எப்படி கம்பெனி பில்டப் பண்ணுறது, எப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறதுன்ற அந்த மைண்ட் செட்லேயே போயிட்டு இருந்தீங்கன்னா அட் ஒன் பாயிண்ட் உங்களுக்கு பணம் வரும். பட் பணத்தில் மட்டும் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா வந்து யூல் கெட் டிசப்பாயின்ட். அது பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள். கண்டினியூ டு பில்ட் த பிஸ்னஸ் அண்ட் அட் சம் பாயிண்ட் த ரைட் அவுட்கம் will come. ஸோ ஃபேஷனாக ப்ராஃபிட்டா அப்படின்னா ஃபேஷன் தான் முக்கியம். ஆமாம், கரெக்ட். அது ஃபேஷன் தான் முக்கியம் அண்ட் ப்ராஃபிட் வில் கம் இன் தி எண்ட் ஃபார் ஷுர். அது மாதிரி வந்து உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் வந்து புதுசாக தொழில் தொடங்க விரும்புகிற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது? சொல்கிறாப்புல வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு டாலரன்ஸ் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் வேணும். அது வந்து அது இருந்ததுன்னா தென் வந்து நிச்சயம் பர்சியூ பண்ணுங்கள். அண்ட் பர்சியூ பண்ணுறச்ச வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் entrepreneur வந்து they have to be a good storyteller. They need to என்ன ஐடியா இருக்கோ அதை நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்களோ அதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்
இன்வெஸ்டர் ஆகட்டும் இல்லாட்டி கம்பெனி ப்ராடக்ட் வாங்குறதாகட்டும், அந்த ஆர்டிகுலேஷன், ஸ்டோரி ஆர்டிகுலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா தென் யூ ஆர் கோயிங் டு பி a very successful. அது மாதிரி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு துறையை செலக்ட் பண்றதா, இல்ல நம்ம தனிப்பட்ட பாதையை செலக்ட் பண்றதா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ ஏஐ இப்போ வந்துட்டு இருக்கு இல்லையா, எவ்வளோ கம்பெனிஸ் ஏஐல போயிட்டு இருக்கு. அதுலயே நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா, நான் எல்லாரும் ஒர்க் பண்ணாத ஏரியாவை நீங்க செலக்ட் பண்ணலாம். பட் வந்து ஏஐ இது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. நான் ஒரு 1000 10,000 பேர், அவர் 1,00,000 பேர் அதுலேருந்து குடிக்கலாம். ஸோ எவ்ரிபடி எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உங்களுக்கு நீங்க ஃபோக்கஸ் ஆன் உங்க ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்டை பில்ட் பண்ணி ஈவன் தோ இட் கேன் பி அனதர் இன்னொரு கம்பெனியோட கம்பீட் பண்ணாலும் உங்களுக்கு பெட்டராக இருந்ததுன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு டூ இட். அது வந்து அன்லஸ் யூ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் பெக்யூலியர் ஐடியா இருந்தால் யூ கேன் கோ ஃபார் இட். யூனிக் ஐடியா இருந்தால் நீங்கள் போகலாம். அதர்வைஸ் யூ ஷுட் ஹாவ் த மைண்ட் செட் டு சே என்னால் அந்த பெஸ்ட் ப்ராடக்ட் பில்ட் பண்ண முடியும், அவனோட இன்னொரு காம்படிட்டரோட பெட்டராக பில்ட் பண்ண முடியும்னா யூ ஷுட் கோ அண்ட் டூ இட். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சார், சில இடங்கள்ல வந்து ஒரு நல்ல ஒர்க்கராக இருப்பார், பட் அவரால் ஒரு பிசினஸ்ல தொடங்கி சக்ஸஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஏன்னா அதுக்கான மைண்ட் செட் வேறையா இருக்கு, இதுக்கான மைண்ட் செட் இருக்கு. ஸோ ஒரு பிசினஸ் மேனுக்கான மைண்ட் செட்டுங்கிறது எப்படி இருக்கணும்னு? அதுதான் அந்த மெயின் இது வந்து ரிஸ்க் டேக்கிங் மைண்ட் செட் இருக்கணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கம்ஃபர்டபுள் 9 to 5 ஜாப்னா இட்ஸ் நாட், அந்த மாதிரி மைண்ட் செட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. எங்களுக்கு வந்து இந்த வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வீக் டேஸ் மாதிரி தான், வீக்கெண்டே கிடையாது எங்களுக்கு. அது சனி ஞாயிறுங்கிற இதே கிடையாது. யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். ஓகே, நான் இவங்ககிட்டலாம் சொல்லுவேன், next 4 years என்னோட ஒர்க் பண்ணு, I will change the next 40 years for you. Your career, next 40 years career will change. And so you have to work hard. And அந்த மைண்ட் செட்டோட ஆரம்பிச்சா தான் அது முடியும். அது இல்லாமல் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்டார்ட் அப்ஸாலே நிறைய சேலஞ்ச் வரும். அண்ட் பர்டிகுலர்லி நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணுறது வேற, நீங்கள் தொழிலை ஆரம்பிக்கிறதுல வந்து நீங்கள் தான் பிரைமரி சிஇஓ அந்த மாதிரி ரோல் இருந்ததுன்னா ஈவன் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நான் உங்கள் ஃபேமிலியை தவிர்த்து நீங்கள் வந்து உங்களோட எம்ப்ளாயீஸும் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. அமெரிக்காவில் தொழில் பண்ணுறதுக்கும் இந்தியாவில் தொழில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அமெரிக்காவில் தொழில் பண்ணுறது வந்து என்னென்னா, அந்த கஸ்டமர் வைஸ் நான் சொல்லுவேன், அமெரிக்கன் கஸ்டமர் வந்து மோர் ரிலையபிள். அந்த they have big pockets, they pay well. I think Indian customers வந்து always அந்த they try to be very tight. அந்த இந்தியன் மார்க்கெட்டில் செல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அதுலேயும் ஆனால் நிறைய கம்பெனிஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா இஃப் யூ ஹாவ் த ரைட் ப்ராடக்ட் இருந்ததுன்னா கம்பெனிஸ் பே வெல் ஃபார் திஸ் ப்ராடக்ட். But Indian company selling in American market is the best combination. American company in selling in Indian market is not a good one, but Indian company is selling in American market is a good combination. இந்தியாவில் செல்லிங்கில் என்ன ப்ராப்ளம் இருக்கும், என்ன சவால் இருக்கும்? இந்தியன் கம்பெனி வந்து செலவு பண்ணுறதுக்கு வந்து திங்க் பண்ணுவாங்க. இந்தியன் மைண்ட் செட்டே கனெக்ட் பண்ணி செலவு பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். அமெரிக்காவில் வந்து கம்பெனிஸும் தே டேக் மோர் ரிஸ்க் தென் இந்தியன் கம்பெனிஸ். அண்ட் அதில் அவங்க நியூ டெக்னாலஜி ட்ரை பண்ணுறதுல மோர் அட்வென்ச்சர்ஸாக இருப்பாங்க அமெரிக்கன் கம்பெனிஸ். இந்தியன் கம்பெனிஸ் வில் டேக் லாங்கர் டைம் அந்த டிசைட் பண்ணுறது. அந்த மாதிரி ஐ ஹவ் சீன். பட் இப்போ வந்து ரீசெண்டாக ஐ திங்க் ஈவன் தட் இஸ் சேஞ்சிங் இன் இந்தியா. எவ்ரிபடி நியூ டெக்னாலஜி அடாப்ஷன் ஹஸ் பிகம் வெரி காமன். அண்ட் அதெல்லாம் மைண்ட் செட்டும் எங்கேயும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஐ திங்க் இந்த இந்தியன் கம்பெனிஸ் ஆர் கெட்டிங் வெரி க்ளோஸ் டு அமெரிக்கன் கம்பெனிஸ் in terms of what they are thinking. ஸோ இந்தியன் மைண்ட் அமெரிக்கன் மைண்ட் இல்லாமல் இப்போ எல்லாம் ஒரு குளோபல் மைண்டாக மாறி. குளோபல் மைண்ட், அது ரைட், வெரி ட்ரூ. ஆமாம். இன்னும் என்னோட ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ஆல் மை ப்ராடக்ட் இன்ஜினியரிங் டீம்லாம் இந்தியா பேஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். அது அந்த டைத்துலேயே நாங்கள் சிஸ்கோவில் இருக்கச்சே நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணோம். அப்போ வந்து நம்பர் வந்து சொன்னாங்க, யூஎஸில் வந்து ஒரு எவ்ரி இயர் தே ப்ரொடியூஸ் அரௌண்ட் 40,000 இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். இந்தியாவில் வந்து தே க்ளோஸ் டு அரௌண்ட் 1 million engineering graduates come out every year. So it's India வந்து இங்கே வந்து இங்கே because the talent is in India. That is reason you should come to India, not for cost savings. Cost savings வந்தீங்கன்னா then it's a different mindset, but there is so much talent available in India. All my tech product teams, development, software development teams எல்லாம் India based தான் பண்ணேன், and it's been very successful. And you have very hard working people here. They work hard and they are very smart. நீங்கள் சொல்கிறாப்புல இன்டர்நெட்னால எவ்ரிபடி ஹேஸ் ஈக்குவல் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் இந்தியா இஸ் அ கிரேட் பிளேஸ் டு டூ அ ஸ்டார்ட் அப். பிஸ்னஸ் அப்படிங்கிறப்ப வந்து அது முதல்ல ரிஸ்க்கு, ரெண்டாவது அதில் ஃபெயிலியரும் வரலாம். அப்படிங்கிறப்ப
ஸோ அந்த ரிஸ்கையும் ஃபெயிலியரையும் ஃபேஸ் பண்ணுற இது வந்து இப்போ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கு. அது அமெரிக்கா பொறுத்த இது பீப்புள் இண்டிவிஜுவல் பொறுத்து தான் நினைக்கிறேன். இந்தியாலேயும் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, ஃபெயிலியர் ஆனாலும் திருப்பி திருப்பி முயற்சி பண்ணுறவங்க இருக்காங்க. அமெரிக்காலேயும் இருக்காங்க. அமெரிக்காலேயும் ஃபெயிலியர் ஆனால் உடனே கிவ் அப் பண்ணுற குரூப்பையும் நான் பார்த்துருக்கேன். அது ஐ திங்க் இட்ஸ் மோர் அந்த பீப்புள் தேன் கண்ட்ரி இதுன்னு தோணுது. அது இண்டிவிஜுவலிஸ்டிக் இதுதான். சக்ஸஸ் அப்படிங்கிறப்ப ஒரு புத்திசாலித்தனமும் தேவைப்படுது. நீங்கள் சொல்கிற மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுத்துக்கிற ஒரு மன உறுதியும் தேவைப்படுது. ஸோ புத்திசாலித்தனமாக மன உறுதியா அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? மன உறுதி தான் சொல்வேன். மன உறுதி தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்மார்ட் பீப்புளும் கிவ் அப் பண்ணிடலாம். மன உறுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டார்ட் அப்ஸுக்கு. பேட்டியோட இறுதிக்கு வந்துட்டோம் சார். இந்த பேட்டியை பார்க்குற மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த பேட்டி வழியாக நீங்கள் சொல்ல விரும்புகிறது? முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா அதை பர்சியூ பண்ணுங்கள். பர்டிகுலர்லி இப்போ இந்தியாவில் இருக்கிற இன்ஜினியர்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் ஃபெயில்யூர்ஸ்னால் கிவ் அப் பண்ணாதீங்க, கண்டினியூ டு ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இது ஏர்லி ஸ்டேஜில் வந்து ஒரு மென்டர்ஷிப் மாதிரி யாராவது இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா, அது வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா தட் பி யூஸ்ஃபுல். அது டேக் ஹெல்ப், மென்டர்ஸ் கிட்ட ஹெல்ப் எடுத்துக்காங்க. அப்புறம் வந்து ஃபெயில் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். வந்து இட்ஸ் ரேதர் தேன் ப்ரொலாங் இட், இட்ஸ் பெட்டர் டு ஃபெயில் ஃபாஸ்ட். ஸோ the sooner you make a decision as to what you need to do, it's better. So don't prolong the pain. அப்படிதான் சொல்றேன். It's okay to fail fast, but that's the most important thing. And then நான் சொல்றாப்புல hiring the right people is very important for startup, because startups die because of not having the right people. Wrong hire பண்ணிட்டீங்கன்னா that becomes a problem for startup. One person is wrong, culturally not the right person, and is not the right fit for the company, can bring the company down. அதான் நீங்கள் மென்டர் பற்றி சொன்னீங்க, நல்ல ஒரு கேள்வி சார். இப்போ மென்டர் மாதிரியே வந்து நமக்கு ஒரு நெட்வொர்க் தொடர்புகள், அதுவும் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ திங்க் நிறைய விசி கம்பெனிஸ்லாம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மென்டர் ப்ரோக்ராம்லாம். அதில் டெஃபினட்டாக ஏர்லி ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஸ்லாம் அதை ஜாயின் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, வந்து பார்வையாளர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்.